நின்று நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். மகா பெரியவாளை பார்க்குறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம், கூட்டம் அதிகமாக இருக்கிறது, காஞ்சிபுரத்துக்கு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனதிலே ஒரு விரக்தி கவலையோட, சரி பெரியவாளை பார்க்க முடியலைங்கிற ஒரு சோகத்தோட ஊருக்கு திருப்பலாம்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்றாரு. ஆனால் அவர் நகர்ந்து கொஞ்சம் தூரம் போயிருக்க கூட மாட்டார். மகா பெரியவருடைய அணுக்க தொண்டர் வேகமாக ஒடியாரார். ஒடியாந்து இந்த ஸ்டுடியோக்காரன் நிறுத்துறாரு. நீங்கள் தான் சென்னையில் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்களா, ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு கேட்குறாரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது. ஆமாம், நான் தான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன் அப்படின்னு. பெரியவா அவங்கள உடனே வர சொல்கிறாரு. என்னடா இது, பல நேரம் இந்த கூட்டத்தில் மகா பெரியவரை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு போனோம். ஆனால் அங்கேருந்தே அழைப்பு வருதுன்னு சொல்லி இவருக்கு தலையும் புரியலை காலம் புரியலை. அந்த அணுக்க தொண்டரை பின்பற்றி கொண்டு வேகமாக ஓடுகிறார். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் இந்த ஸ்டுடியோக்காரருக்கு லக்கி ப்ரைஸ் அடித்தது மாதிரி ஓடுறாரு. அந்த அணுக்க தொண்டரும் விரைவாக நடந்து போகிறாரு. கூட்டத்தை எல்லாம் விலக்கி கொண்டு இவரை இழுத்துக்கிட்டே வேகமாக போகிறார். மகா பெரியவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. இவரை அப்படியே நெடுஞ்சாங்கடையாக விழுகிறாரு. தெய்வமே, இந்த ஏழையோட குரல் உனக்கு கேட்டுருச்சு, என்ன பாக்கியம் பண்ண அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே காலில் விழுகிறாரு. மகா பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எப்பா தினமும் நைவேத்தியம் வைக்கிற எனக்கு இன்னைக்கு பாலை ரொம்ப ஆத்தாமல் அவசரத்தில் வச்சுட்டே பாரு, என் வாயெல்லாம் எப்படி பொறிஞ்சு போயிருக்குன்னு பாரு, நாக்கெல்லாம் வெந்து போயிடுச்சு அப்படின்னு நாக்கை நீட்டி காட்டுறார். சுடியக்காதருக்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம நினைக்கிறோம் தெய்வத்துக்கு ஏதோ படைக்கிறோம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு சூடாக கொண்டே வச்சிடுறோம். இவர் அன்னைக்கு பாலை ஒழுங்கு ஆற்றல அவசரத்தில் சூடாக வச்சுட்டு வந்துட்டார். பகவான் அதை ஏற்றுக்கிறாரு. அதில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் புரியும். நம்ம வைக்கிற நைவேத்தியத்தை உள்ளன்போடு பரிசுத்தமாக நாம் செய்யும்போது பகவான் ஏற்றுக்கொள்கிறார். பெரியவர் அதான் சொல்கிறாரு, நீ வச்ச பாலை கொஞ்சம் ஆற்றி வச்சிருக்கலாம்ல, என் வாயெல்லாம் பாரு எப்படி வெந்து போயிருக்குன்னு நாக்கை நீட்டி காமிக்கிறார். இந்த ஸ்டுடியோக்காரருக்கு தன்னுடைய தவறு உணர்ந்தது. மன்னிக்கணும்னு சொல்லி சேவிச்சுக்கிறாரு. பிறகு தரிசனத்தை கொடுத்து அட்சதையை கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறாரு.